கோவை கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு சார்பாக மத நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி. தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பங்கேற்பு. கோவை கிரீன் கார்டன் ஹவுசிங் யூனிட் நண்பர்கள் குழு சார்பாக மத நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி போத்தனூர் பாத்திமா கனி மண்டப அரங்கில் நடைபெற்றது. நண்பர்கள் குழு நிர்வாகிகள் அசாருதீன், இப்ராஹிம், அகீம், மைதீன் ஷேட் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு இஃப்தார் நிகழ்வை துவக்கி வைத்து பேசினார். அப்போது பேசிய அவர், வளரும் தலைமுறையினர் இதுபோன்ற மத நல்லிணக்க நிகழ்ச்சிகளை நடத்துவது எதிர்காலத்தில் ஒற்றுமையான சமுதாயத்தை உருவாக்க ஏதுவாக இருக்கும் என பேசினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இஃப்தார் நோன்பு திறப்பதற்கான ஆரம்ப உணவாக பேரீச்சை, நோன்பு கஞ்சி, குளிர்பானங்கள் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் பிரியாணி விருந்து பரிமாறப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் வெற்றிச்செல்வன், சமூக ஆர்வலர் டோனி சிங் மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்க நிர்வாகிகள் அபுதாஹிர், வழக்கறிஞர் இஸ்மாயில், ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான், தொழில்நுட்ப பிரிவு அபுதாஹிர், டிஸ்கோ காஜா, கோவை தல்ஹா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்று போத்தனூர் ரோட்டில் இன்றைக்கி ஒரு திருமண மண்டபத்தில் உக்கடம் கிரீன் கார்டன் குடியிருப்போர் சங்கம் மிக சிறப்பாக ஒரு சமய நல்லிணக்க ஒரு நிகழ்ச்சியாக ரம்ஜான் இஃப்தியார் நோம்பு திறப்பு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. எல்லா மதத்துக்காரங்களும் கலந்துட்டு நமது நாடு இப்படி தான், எத்தனை மொழிகள் மதங்கள் என்ன இருந்தாலும் நாமெல்லாம் இந்தியன் என்ற உணர்வை இங்கே நாங்கள் ஊட்டியிருக்கிறோம். இதை தொடர்ந்து நாங்கள் 17 வருஷமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் ஆரம்பித்து தொடர்ந்து நாங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். இப்போது இந்தியா முழுவதும், தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அனைத்து மத விழாக்களும் அனைத்து மதத்திற்காரும் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிற்கு தேவை அமைதி, சகோதரத்துவம், நல்லிணக்கம் இருந்தால்தான் இந்த நாடு முன்னேறும். அதற்கு உதாரணமாக இது இங்கே சிறப்பாக நடைபெற்றது. இன்றைக்கி மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு எப்பொழுதும்